என் அன்னைக்கும் தமிழ் அன்னைக்கும் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கும் மறுவணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன டாபிக் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மே 1ஆம் தேதி 2ஆம் தேதிக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உள்ள போலாமா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள? சரி, ஓகே. எல்லாரும் எனர்ஜெட்டிக்காக இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, மே 1 மே 2க்கு உண்டான கரண்ட் அஃபேர். ஃபர்ஸ்ட் டாபிக் கடல் நத்தை அப்படின்ற ஒரு டாபிக் வரும். என்ன எடுத்த உடனே கடல் நத்தைன்னு வருதுன்னு பாக்குறீங்களா? சரி, ஓகே. இந்த கடல் நத்தை அப்படின்றது இதோடைய அறிவியல் பெயர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, டிஸ்கோடோரிட் செடியன்சிஸ். என்னது? டிஸ்கோடோரிட் செடியன்சிஸ். இந்த கடல் நத்தையானது மும்பை என்ற பகுதியில ஹாஜி அலி பகுதியில புதிதாக காணப்பட்ட ஒரு கடல் நத்தை. ஸோ இந்த கடல் நத்தை பெரும்பாலும் எங்கு வாழும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மும்பையில பவளப்பாறைகள்லாம் இருக்கு பாத்தீங்களா? ஸோ அந்த பவளப்பாறைகள்ல ஒட்டி காணப்படுகிறது. இதனுடைய உடல் அமைப்பு பொதுவாகவே மென்மையா இருக்கும் நத்தைனாலே. இந்த நத்தையோட ஸ்பெஷாலிட்டி ரொம்ப 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 மென்மையா இருக்கும். ஸோ இந்த நத்தைகளுடைய இதை வச்சு எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு, கடலுடைய சுற்றுச்சூழல் அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய குறியீடுகளை வச்சு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ கடல் சுற்றுச்சூழலை பாதிக்கிறதா இல்லையா, ஸோ இனிமேல் அந்த கடலினுடைய அமைப்பு என்னவா மாறிக்கொண்டிருக்கு, ஸோ இதனுடைய அமைப்புகளை வைத்து இதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால அந்த கடல் நத்தை அப்படின்னு சொல்ற டிஸ்கோடோரிட் செபியன்சிஸ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அடுத்தது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லிம்னோநெக்டஸ் மோடிஜில். என்னையா மோடிஜிலாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா? ஸோ இதுவும் ஒரு ஒரு உயிரினம் தான். ஸோ லிம்னோநெக்டஸ் மோடிஜிஸ், மோடி என்பது உயிரினம் சொல்லுங்க, இதுவும் ஒரு உயிரினம் சொல்றேன். ஸோ லிம்னோநெக்டஸ் மோடிஜில் அப்படின்றது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பல் கொண்ட ஒரு தவளை இனம். ஸோ மனிதர்களைப் போல பல்வேறு விலங்குகளுக்கு பல்கள் இருக்கு. அது போல தவளைக்கும் ஒரு பல்களை கொண்ட தவளை இனம் தான் என்னது, இந்த லிம்னோநெக்டஸ் மோடிஜில். ஸோ இது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அருணாச்சல பிரதேசம் இருக்கு பார்த்தீங்களா, அங்க சாங்லாங் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. அந்த பகுதியில நம்தபா புலிகள் காப்பகம் அப்படின்ற இடத்துல இந்த லிம்னோநெக்டஸ் மோடிஜில் அப்படின்ற ஒரு தவளை இனமானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி வேற எதனா கேட்கலாம்னா இதுல இருந்தே, இந்த நம்தபா புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இந்த நம்தபா புலிகள் காப்பகம் எங்க இருக்குன்னா, அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. ஸோ அடுத்தது டாபிக் முதல் திருநங்கை நடுவர் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் தமிழ்நாட்டின் முதல் திருநங்கை நடுவர் அப்படின்னு கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஸோ எதுக்கான நடுவராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ கிரிக்கெட்டுக்கு முதல் திருநங்கை நடுவராக இவர் இருந்திருக்காங்க. இவங்க சேலம் பகுதியை சேர்ந்தவர். இவங்களுடைய பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆர் ரித்திகா ஸ்ரீ. ஆர் ரித்திகா ஸ்ரீ. ஸோ இவங்க தான் தமிழ்நாட்டினுடைய முதல் திருநங்கை கிரிக்கெட் நடுவராக இருந்திருக்காங்க. ஸோ அடுத்த டாபிக் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சால்வோ சோதனை. ஒவ்வொரு பக்கமா பார்த்துட்டு அப்படியே ரிவிஷன் கொடுத்துருவோம். அடுத்தது என்னது, சால்வோ சோதனை. ஸோ அந்த சால்வோ சோதனைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே தளம், அந்த ஒரே தளத்துல 2 ஏவுகணையை வைத்து விரைவாக ஏவுவதற்காக ஏற்படுவது தான் என்னது, இந்த சால்வோ சோதனை. அப்படியாப்பட்ட இந்த சால்வோ சோதனையை யார் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டிஆர்டிஓ, அதாவது இந்தியாவினுடைய டிஆர்டிஓவும் இந்திய கடற்படையும் இணைந்து தான் இந்த சால்வோ சோதனையை செய்யறாங்க. ஸோ இதனுடைய சோதனை எங்கு நடைபெற்றதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவினுடைய கடற்கரைக்கு அப்பால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஹெலிகாப்டர் வச்சு இந்த சோதனையை செஞ்சிருக்காங்க. ஸோ அந்த சோதனையுடைய பெயர் என்னன்னா, NASMSR, NASSR சோதனைன்னுவாங்க. ஸோ இப்போ சமீப காலத்துல எல்லா எக்ஸாம்லையுமே அப்ரிவேஷன் தான் அதிகமாக கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இந்த அப்ரிவேஷனும் நம்ம சேர்த்து பார்த்துக்கணும். ஸோ அதனோட அப்ரிவேஷன் சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னது, நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அடுத்தது டாபிக் தான், ஏப்ரல் 24 டு ஏப்ரல் 30 என்னவா சொல்றோம், உலக தடுப்பூசி வாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த ஏப்ரல் 24 டு 30 உலக தடுப்பூசி வாரம் உடைய கோட்ஸ் இந்த வருஷத்துக்கு உண்டானது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எவரி ஜெனரேஷன் வேக்சின்ஸ் ஒர்க். ஃபார் எவரி ஜெனரேஷன் வேக்சின்ஸ் ஒர்க் அப்படின்றது தான் இந்த வருடத்தினுடைய கோட். ஓகேங்களா? அதே போன்று இந்தியாவின்
முதல் தடையற்ற சுங்கசாவடி வசதி வந்து எங்க வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குஜராத் அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அதற்கு முன்னாடி முதல் தடையற்ற சுங்கசாவடி வசதி அப்படின்னா என்னன்னா டோல்கேட் இருக்கும். ஸோ நம்ம டோல்கேட் போகும்போது அங்கங்க என்ன பண்ணுவாங்கன்னா இங்க ஒரு வழி, இங்க ஒரு வழி, இங்க ஒரு வழின்னு சொல்லிட்டு ஒரு 5, 6 வழி வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேனோ பஸ்ஸோ வந்து போகும்போது இப்படி வந்து நம்ம போகலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்து நம்மளுடைய நம்பர் பிளேட் அண்டு அந்த ரேடார் மூலமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பதிவு பண்ணி சுங்கசாவடி வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் நம்ம போகலாம். ஸோ அப்படி போகும்போது மேலே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒவ்வொரு ஊருக்கு போகிற வழி வந்து இன்னும் இத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த டாப்லேயே வந்து ஒரு சென்சார் போர்டை வந்து அங்கே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 1, 2, 3, 4, 5, 6ன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க ஒரு 100 கிலோமீட்டர் வேகம், எவ்வளோ கிலோமீட்டர்? 100 கிலோமீட்டர் வேகத்துல எவ்வளோ போனாலும் அந்த சென்சார் வந்து உங்களுடைய பைக்கோ பைக் உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் வந்து என்ன பண்ணணும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாகவே பேமெண்ட் வந்து எடுத்துரும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் தடையற்ற சுங்கசாவடி வசதி. ஓகேங்களா. இந்த குஜராத் அப்படின்ற பகுதியில் கரெக்டாக எங்கே கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சோரியாசி, என்னது சோரியாசி அப்படின்ற இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய ரோடு எந்த ரோட்ல இருக்குன்னு சொல்லிட்டு சூரத் டு பரூச் ரோடு, சூரத் டு பரூச் ரோட் N48 அப்படின்னு சொல்ற அந்த நேஷனல் ஹைவேல தான் வந்து இருக்கு. NH48ல தான் வந்து என்ன இருக்கு, இந்த ரோடானது இருக்கு. ஸோ அடுத்தது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக்ங்க, முக்கியமான டாபிக் தான் மொத்த அந்நிய செலவாணி தங்கத்தின் இருப்பு நம்ம கிட்ட எவ்வளோ இருக்கு எக்கனாமிக்ஸ்ல கேட்கலாம். ஸோ 16.7% வந்து என்னன்னா தற்போது மொத்த அந்நிய செலவாணி தங்கத்தின் இருப்பு, அதாவது வெளிநாடுகளிலும் இருந்து நம்ம கிட்ட இருக்கிற தங்கத்தினுடைய மதிப்பு. ஸோ அது வந்து அவங்களுடைய ரூபாயின் மதிப்பை வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 16.7% வந்து அதிகமாக உள்ளது. அதன் பிறகு ரொம்ப ரொம்ப முக்கியமான சயின்ஸ் அண்ட் டெக் கொஸ்டின் அக்னி 6. ஸோ அக்னி 6 அப்படின்றது வந்து என்னன்னா இப்பொழுது டிஆர்டிஓ வந்து வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில தயார் நிலையில் நாங்கள் இருக்கிறோம். இது அக்னி 6 வந்து செயல்படுத்துவதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல அக்னினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் தாண்டும். என்னது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி அந்த இலக்கை வந்து அடிக்கும். ஸோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்னி 6ங்க. ஸோ இந்த அக்னி 6 எவ்வளோ கிலோமீட்டர் தாண்டி அடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12,000 கிலோமீட்டர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. 12,000 கிலோமீட்டர் தாண்டி அங்கே இருக்கிற இலக்குகள் வந்து கரெக்டாக அடிக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அக்னி 6ன்றது வந்து எந்த எரிபொருள் மூலமா இயங்குகிறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திட எரிபொருள் மூலமா தான் இயங்கும். எந்த எரிபொருள் மூலமா இயங்குது? திட எரிபொருள் மூலமா இயங்குகிறது. ஸோ இதனுடைய மெயினான பர்பஸே வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அணு ஆயுதங்களை வந்து சுமந்து செல்லும் ஒரு வாகனம் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஏன்னா ஹேர் ஸ்பேஸ்லேயே வந்து போகுதுங்களேன். ஸோ அணு ஆயுதங்களை வந்து சுமந்து செல்லும் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மற்ற அக்னிகள்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது வரைக்கும் 6 அக்னி இப்போ வந்து செயல்படுத்த போகிறோம். அப்போ 5 அக்னிகளை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் அக்னி வந்து எவ்வளவு தூரத்தை வந்து தாக்கும் குறி வச்சு அந்த இலக்கை அடையும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 700 to 1200 கிலோமீட்டர். அக்னி 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 2000 2500 கிலோமீட்டரும், அக்னி 3 வந்து 3000 முதல் 3500 கிலோமீட்டரும், அக்னி 4 வந்து 3500 to 4000 கிலோமீட்டரும், அக்னி 5 என்பது 5000 கிலோமீட்டருக்கு மேல வந்து இலக்கை வந்து தாக்கி வந்து அழிக்கும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பொறுத்துக்களை கேட்பாங்க, நிறைய எக்ஸாம்ஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா இதே அக்னியில எம்ஐஆர்வி டெக்னாலஜியை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போனா எம்ஐஆர்வி டெக்னாலஜினா என்னன்னா ஒரே டைம்ல ஒரே ஏவுகணையிலிருந்து பல்வேறு இலக்குகளை வந்து அடிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது இந்த எம்ஐஆர்வி டெக்னாலஜி. ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப இது முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோடைய அப்ரிவேஷன் தெரியும். ஏன்னா சமீபத்தில் எல்லா எக்ஸாம்லையும் அப்ரிவேஷன் வச்சே கேட்பான். ஏன்னா நம்ம அதை படிக்க மாட்டோன்ட்டு அவனுக்கு தெரியும், அதனால அவன் அதை கேட்குறான். ஓகேங்களா. ஸோ அதனால இந்த வாட்டி நம்ம அதை படிச்சிடணும். ஸோ எம்ஐஆர்வி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள். என்னது மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள், அதுதான் வந்து என்னது எம்ஐஆர்வி
டெக்னாலஜி. ஸோ இதுல ஒரு ஏவுகணை மூலமா 10 இலக்குகளை வந்து சரியான நேரத்துல வந்து தாக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நீங்க பார்க்கறது எல்லாமே இம்பார்ட்டண்ட்டாவே இருக்கு. அடுத்தது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரம்மோஸ் பத்தி பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்? பிரம்மோஸை பத்தி பார்க்க போறோம். ஸோ பிரம்மோஸ் என்பது வந்து இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கின்ற ஒரு அணு ஆயுதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பிரம்மோஸை ஆல்ரெடி ஒரு 2 நாடு வந்து நம்ம கிட்ட வந்து வாங்குறதுக்கு ஒப்புதல் போட்டிருக்காங்க. இப்போ புதுசா ஒரு நாடு வந்து ஒப்புதல் போட இருக்கு. அந்த நாடு வந்து என்ன அப்படின்றது தான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ல வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாடு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா ஆல்ரெடி வந்து வாங்கியிருக்குப்பா. ஒப்பந்தங்கள் போட்டிருக்கு, வாங்க போகுது. ஸோ வியட்நாம் என்பது வந்து இப்போ அந்த நாட்டினுடைய பிரதமர் வந்து நம்ம நாட்டின் பிரதமர் கிட்ட பேசியிருக்காரு இதை பத்தி. ஸோ வாங்குவதற்கான அனுகூலங்கள் வந்து அதிகமாகவே இருக்கு. ஸோ அடுத்தது பிரம்மோஸை பத்தி பார்ப்போம். 800 கிலோமீட்டரை தாண்டி அங்க இருக்கிற இடத்த வந்து தாக்கி அழிக்கக்கூடிய ஒரு வல்லமை பெற்றது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் சோனிக் க்ரூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூப்பர் சோனிக் க்ரூஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒளியின் வேகத்தை விட வேகமாக சென்று தாக்கும் ஒரு ஆயுதம் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஒளியின் வேகம்னா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு போகிறோம், அதோட வேகமாக போகிற மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து டிஆர்டிஓவும் டிஆர்டிஓன்றது இந்தியாவில் வந்து டிஆர்டிஓவும் ரஷ்யாவில் வந்து என்பிஓஎம் அப்படின்ற 2 ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து தான் இந்த பிரம்மோஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து உருவாக்குதுங்க. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மோஸ் அப்படின்றதே வந்து 2 நாடுகளுடைய நதிகளினுடைய பெயரில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ பிற அப்படின்னு வருது. அப்படின்றது பிரம்மபுத்திரா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த பிரம்மபுத்திரா ஆறு வைத்தும் மோஸ் அப்படின்றது வந்து மாஸ்கோ நதி, ரஷ்யாவினுடைய மாஸ்கோ நதியினுடைய அடையாளமாக தான் இதை வந்து பிரம்மோஸ் அப்படின்ற பேர் வந்து வச்சிருக்காங்க இதுக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பிரம்மோஸுடைய விண்வெளி ஒருங்கிணைப்பு மற்றும் சோதனை மையம் அப்படின்றது ரீசெண்டா எங்க வந்து தொடங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா லக்னோ யூபியில வந்து எங்க தொடங்கி இருக்காங்க? லக்னோல வந்து தொடங்கி இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஒரு ஷார்ட்டா ஒரு ரிவிஷன் கொடுத்துருவோம், இன்னும் மறந்துடுவோம். ஸோ கடல் நத்தைன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதனுடைய அறிவியல் பெயர் வந்து என்ன? டிஸ்கோடோரிட் செபுயன்சிஸ். ஸோ அது வந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ஹாஜி அலி பகுதியில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து லிம்னோநெக்டஸ் மூடிச்சின் அப்படின்றது வந்து பல் கொண்ட ஒரு தவளை. ஸோ அது வந்து அருணாச்சல பிரதேசம் சாங்லேயின் பக்கத்தில் இருக்கிற எந்த காப்பகம், புலிகள் காப்பகம், நம்தபா புலிகள் காப்பகத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ முதல் இந்திய கிரிக்கெட் திருநங்கை நடுவர்னு சொல்லிட்டு பார்க்கும்போது முதல் தமிழ்நாடு திருநங்கை நடுவர் என்று பார்க்கும்போது ரித்திகா ஸ்ரீ. ஸோ அடுத்தது வந்து சால்வோ சோதனை என்பது ஒரே தளத்தில் வந்து 2 ஏவுகணை வந்து விரைவாக ஏவுதல். ஸோ அதை மட்டும் தெரிஞ்சுங்க. கீழே வரது வந்து அப்படி பார்த்தாங்க. ஏப்ரல் 24 to 30 வந்து உலக தடுப்பூசி வாரமா வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்தியாவின் முதல் தடையற்ற சுங்கச்சாவடி எங்க தொடங்கியிருக்காங்க? குஜராத்ல வந்து தொடங்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சோர்யாசி அப்படின்ற இடத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது அக்னி 6 என்பது வந்து இப்போ டிஆர்டிஓ வந்து தயார் நிலையில் இருக்கிறண்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து அணு ஆயுதம் சுமந்து செல்லக்கூடிய ஒரு ஆயுதம் தான் இது அக்னிகள். ஸோ அடுத்தது வந்து பிரம்மோஸ் என்று பார்க்கும்போது இப்போ வியட்நாம் நாடு வந்து வாங்குவதாக இந்தியா கிட்ட இருந்து வாங்குவதாக உள்ளது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ரொம்ப முக்கியம், ரொம்ப 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 முக்கியம். ஸோ என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன் உற்பத்தி. என்னது? மீன் உற்பத்தி. 2025 அந்த வருடத்திற்கான மீன் உற்பத்தியில வந்து தமிழ்நாடு வந்து முதலிடம் வந்து பெற்றுள்ளது ஒரு பெருமைக்குரிய விஷயம். குஜராத்தை வந்து பின்னுக்கு தள்ளி முதலிடத்துல யார் வந்திருக்கா? தமிழ்நாடு வந்து வந்திருக்கு. ஸோ இதை பற்றி சொல்ற அந்த நிறுவனம் வந்து என்னன்னு சொல்றதுன்னா ஐசிஎம்ஆர் சிஎம்எஃப்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில், மத்திய கடல்சார் மீன்வள ஆராய்ச்சி நிறுவனம். இதுதான் வந்து தமிழ்நாடு வந்து முதல் நிலையில வந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளவு டன் உற்பத்தின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு 6.85 லட்சம் டன் உற்பத்தியிலும் இந்திய லெவலில் பார்க்கும்போது 35.7 லட்சம் டன் இந்தியாவில் வந்து இருக்கு. ஸோ 3% வந்து என்னதுங்க வளர்ச்சி வந்து இருக்கு. அதாவது போன வருஷத்தை விட தமிழ்நாடு வந்து 3% வந்து அதிகமாக வந்து மீனை வந்து உற்பத்தி பண்ணியிருக்கு. ஸோ இது வரிசை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, செகண்ட் குஜராத், 3வது கேரளா, 4வது கர்நாடகா, 5வது வந்து மகாராஷ்டிரா. இதுதான் வந்து அந்த வரிசை. அதே போல இது வந்து ஒரு கடல்சார் மீன் பிடிப்பு. ஓகேங்களா? ஸோ கடல்சார் மீன் பிடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாதான் தமிழ்நாடு. ஓகேங்களா?
ஸோ மீன் பிடிப்புல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து உள்நாட்டு மீன் பிடிப்பு, இன்னொன்னு வந்து கடல்சார் மீன் பிடிப்பு. கடல்ல பார்க்கும்போது தமிழ்நாடு, உள்நாட்டு மீன் பிடிப்பு என்று பார்க்கும்போது ஆந்திர பிரதேசம் தான் வரும். ஓகேங்களா? அதே போல ஒட்டுமொத்த மீன் உற்பத்தியிலன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எதுதான் வரும்? அதுக்கும் ஆந்திர பிரதேசம் தான் வரும். ஒன்லி கடல்சார் உற்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா மட்டும்தான் யார் வருவா? தமிழ்நாடு வரும். ஓகேங்களா? அது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்தது வந்து உலக பத்திரிகை சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இண்டெக்ஸ். ஸோ அந்த இண்டெக்ஸ் வந்து நம்மளுடைய இந்தியா எத்தனாவது இடத்தை வந்து கைப்பற்றி இருக்குன்னா 157வது இடத்தை வந்து கைப்பற்றி இருக்கு. மொத்தம் 180 நாடுகள். அதுல 157வது இடத்தை வந்து நம்ம கைப்பற்றி இருக்கிறோம். ஸோ இந்தியா வந்து 2025ல 157, அப்ப 2024 151வது இடத்தை கைப்பற்றியிருந்தோம். இப்போ பின்னாடி போயிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த உலக பத்திரிகை சுதந்திரம் என்பது ஒரு பத்திரிகையான நிபுணர்கள் வந்து மிகவும் சுதந்திரமாகவும் ஒரு உண்மையை வந்து வெளிக்கொண்டுவதற்காகவும் போராடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு, அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம மக்களுக்கு தேவையான விஷயங்களை கரெக்டா கொடுக்குறாங்களா இல்லையான்றத பத்தி சொல்றதுதான் என்னது பத்திரிகை சுதந்திரம். ஸோ அதுல வந்து இப்போ இதை பத்தி வெளியிடுற அமைப்பு வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித் அவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்றவங்க தான் இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் உலக பத்திரிகை சுதந்திரத்துடைய தரத்தை வந்து நிர்ணயிக்கிறவங்க. அதில் நம்ம 157வது இடத்துல வந்து இருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நார்வே. ஃபர்ஸ்ட் யாரு? நார்வே. தொடர்ந்து 10 முறையாக ஃபர்ஸ்ட் இடத்தை தக்க வைத்துக் கொண்டே இருக்கிறது. எது? நார்வே. லாஸ்ட்ல வந்து யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா எரித்ரியா. எரித்ரியா தொடர்ந்து 3 வருடமாக லாஸ்ட் இடத்தையே வந்து தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஸோ அடுத்த ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் ஸ்ரீநகர். அந்த ஜம்மு டு ஸ்ரீநகருக்கு வந்து ஒரு வந்தே பாரத் ரயில்வே திட்டத்தை வந்து அனுப்புறாங்க. ஸோ 20 பெட்டிகளை கொண்ட ஒரு வந்தே பாரத் ட்ரெயினை வந்து தொடங்கி இருக்காங்க. ஸோ அதை யார் வந்து தொடங்கி இருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க. அவங்க தான் வந்து ரயில்வே மினிஸ்டராக வந்து இருக்கிறாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து அங்கே பண்ணது, இப்போ பண்ணது. ஸோ 2025 பார்க்கும்போது கத்ரா டு ஸ்ரீநகர்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்ரோ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதுக்கப்புறமா தொடங்குது. இப்போ ஃபர்ஸ்ட் தொடங்குதுன்னு கேட்டால் கத்ரா டு ஸ்ரீநகர் 2025 வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து குஜராத் மாநிலத்தை பற்றி பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மே 1, 1960 அப்போ பம்பாய் அப்படின்ற ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா? அந்த பம்பாய் என்ற ஸ்டேட் வந்து 2ஆ வந்து பிரிக்கப்பட்டது. ஸோ அதனால 1960 பம்பாய் மறுசீரமைப்பு சட்டத்தின் மூலமா குஜராத்தும் மகாராஷ்டிராவும் வந்து தனித்தனியா வந்து பிரிக்கப்பட்டது. என்னது? குஜராத்தும் மகாராஷ்டிராவும் வந்து என்னது தனித்தனியா பிரிக்கப்பட்டது. குஜராத்தி மொழி பேசும் மக்கள் வந்து குஜராத்திலும், மராட்டி மொழி பேசும் மக்கள் வந்து மகாராஷ்டிராவிலும் வந்து பிரிக்கப்பட்டாங்க. ஸோ மே 1, 1960. ஸோ இது ரெண்டுமே வந்து மே 1 வந்து குஜராத் மாநில தினமாகவும் மகாராஷ்டிராவின் மாநில தினமாகவும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாம ரொம்ப முக்கியமான நாள் வந்து சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மே 1ல தொழிலாளர் தினமும் வந்து என்னதான் மே 1 தான். ஓகேங்களா? ஸோ தொழிலாளர் தினம் என்பது வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் வந்து நிறைய பேர் வந்து போராடினதை கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனால் நாடு தழுவிய போராட்டமாகவும் பல நாடுகள் இதற்காக வந்து போராடி பல கஷ்டங்களை அனுபவித்து பல பேர்கள் வந்து தன்னுடைய உயிரையும் வந்து விட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பல போராட்டங்கள்லாம் நடந்திருக்கு. என்ன கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1886 அந்த டைம்ல சிகாகோவில் வந்து தொழிலாளர்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அந்த ஸ்ட்ரைக்ல வந்து ஒரு முதன்மை நோக்கமா என்ன வச்சிருக்காங்கன்னா நாங்க வேலை செய்யறோம், ஆனா 8 மணி நேரம் தான் வேலை செய்வோம், 8 மணி நேரத்துக்கு மேல நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. ஸோ அந்த நாள் வந்து தான் என்னது மே 1ஆம் தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ 1886 வந்து அந்த சிகாகோவில் நடந்த தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்த போராட்டத்தை அடிப்படையாக கொண்டுதான் நம்ம மே தினம் வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். உலகம் முழுவதும். ஸோ சர்வதேச தொழிலாளர் தினம்னு இதை சொல்லலாம். ஸோ நம்ம தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்தியாவில் முதல்ல தமிழ்நாட்டில் தான் கொண்டாடப்பட்டது. அதுவும் யாராலன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிங்காரவேலரால் கொண்டாடப்பட்டது 1923 மே 1. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தொழிலாளர் தினத்தை வந்து நம்ம கொண்டாடி இருக்கோம். ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ஷூரிங் ஹெல்த்தி சைக்கோ சோஷியல் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் அப்படின்றது வந்து இந்த வருஷத்துக்கு உண்டான தீம். ஸோ அடுத்தது வந்து 3வது இந்தியா நார்டிக் மாநாடு வந்து சொல்லிட்டு பார்க்கும்போது இதற்காக மோடிஜி வந்து எங்க போக போறாருன்னா நார்டிக் அங்கே போக போறாரு. ஸோ எப்போ வந்து இந்த மாநாடு வந்து நடைபெற போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா
மே 15, 16 வந்து இந்த மாநாடானது நடைபெற போகிறது. ஸோ அடுத்தது வந்து என்னன்னா பிராப்தி தளம். ஸோ இது ஒன் ஆஃப் த முக்கியமான எக்கனாமிக்ஸ் கரண்ட் அஃபேர். ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஊழியர்களுடைய வைப்பு நிதி, அதாவது பிஎஃப்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். ஸோ இதுதான் பிராப்தி அப்படின்ற ஒரு தளம் போர்ட்டல் கிரியேட் பண்ணி இதுக்காக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லணும்னா இபிஎஃப் ஆதார் பேஸ்டு ஆக்சஸ் போர்ட்டல் ஃபார் ட்ராக்கிங், அப்புறம் வந்து இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆதார் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து இயக்குவாங்க. அதுக்காக வந்து இதுக்கு வந்து பல டேட்டாஸ் வந்து அக்செப்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே ஓகேங்க. இதோடைய இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 36 மாதம் வந்து இதில் வந்து எந்த ஒரு பங்களிப்பு இல்லைனாலோ இல்லைன்னா யூஏஎன் அப்படின்னு சொல்கிற அந்த அட்டையோட, அதாவது அந்த எண்ணோட வந்து இணைக்கவில்லை என்றாலோ கணக்கானது வந்து செயல்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் யூஏஎன் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு 12 இலக்கு எண் கொண்ட ஒரு ஸ்மார்ட் கார்டு மாதிரின்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 2014 வந்து கிரியேட் பண்ணாங்க. ஸோ அது வந்து எல்லா தொழிலாளர்கள்கிட்டையும் வந்து இந்த யூஏஎன் நம்பர் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்து எல்லாத்தையோட வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போதான் வந்து இந்த பிராப்தி அப்படின்ற தளத்தோடு நாம் வந்து இணைந்தே இருக்க முடியும். இல்லைன்னா அது 36 மாசத்துல வந்து என்ன ஆயிடும், செயலற்று போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து டுடேக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்கள் பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள விஷயத்தில் தகவல் கிடைத்ததாக வந்து இருக்கும். இனிமேல் ரெகுலராக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து வீடியோ வரும். ஸோ மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் எப்படி நோட்ஸ் எடுத்துருக்கணும் அதுபோல் நீங்களும் கொஞ்சம் தயவு செய்து நோட்ஸ் எடுங்க. ஏன்னா நீங்கள் நோட்ஸ் எடுக்க எடுக்க தான் வந்து அப்படியே மைண்ட் செட்டில் அப்படியே பதிஞ்சிடும். ஸோ ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஒரு வாட்டி படிக்கிறத விட இல்லை ஒரு வாட்டி எழுதுறது வந்து ஒரு 10 வாட்டி படிக்கிறதுக்கு சமம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதனால் கொஞ்சம் பண்ணி தான் பாருங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.